இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு பாம்பால் பகை வென்ற தவளை கதை. ஒரு கிணற்றில் ஒரு கிளத்தவளை இருந்தது. ஒரு வயதான தவளை. ஏனோ அதை மற்ற தவளைகள் அடிக்கடி தொல்லைப்படுத்தி கொண்டு வந்தன. கங்காதத்தன் என்ற பெயர் கொண்ட அந்த கிளத்தவளையால் மேலும் துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்த அது ராட்டினம் தோண்டி வெளியே வந்து மேலும் யோசிக்க ஆரம்பித்தது. அதன் கண்ணில் எதிரே ஒரு பாம்பு புற்றியிருப்பது தெரிந்தது. முள்ளை முள்ளால் எடுப்பது போல் இந்த பாம்பை நம் வீட்டிற்கு கொண்டு போய் நம்மை சதா துன்புறுத்தும் நம் பங்காளிகளை கொன்றால் என்ன என்ற எண்ணம் அதற்கு தோன்றியது. அது தாமதிக்கவில்லை. உடனே புற்றுக்கு அருகில் சென்று கூவி அழைத்தது. இந்த திடீர் அழைப்பால் அச்சமுற்ற பாம்பு, இவன் மாந்திரிகனோ நம்மை கொல்ல வந்தவனோ, கூப்பிடுவன் இன்னவன் என்று தெரியாமல் வெளியே போகக்கூடாது என்று எண்ணி யார் என்று கேட்டது உள்ளிருந்தவாறே. நான் உன் பரம சத்துருவாக இருக்கையில் நீ இங்கே என்னிடம் வந்த விபரீதம் என்ன என்றது பாம்பு. என்னை என் தயாதிகள் வருத்துகிறார்கள். என்னால் பொறுக்க முடியவில்லை. அதனால் உன்னிடம் வந்தேன், உன்னை சரணடைந்தேன் என்று கூறியது தவளை. நான் உன் எதிரி ஆயிற்றே. பரவாயில்லை, வேண்டாதவர்களே எதிரிகளை கொண்டே அடிக்க வேண்டும் என்று நீதி நூலில் இருக்கின்றது. அப்படி கூறப்பட்டிருந்தால்தான் உம்மிடம் அபயம் கோரி சரணடைந்தேன். என்னால் எப்படி வர முடியும் அங்கே என்றது பாம்பு. உன்னை நான் பத்திரமாக கொண்டு போவேன், அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். தவளையின் கெஞ்சுதலை கேட்ட பாம்பு, நாமோ தீனியே குறித்து அன்றாடம் விசாரப்பட்டு கொண்டிருக்கிறோம். அபகாரம் தானே இன்றைக்கு நம்மை அழைத்து கொண்டு போக வற்புறுத்துகையில் நாம் ஏன் தயங்க வேண்டும்? வலிய வந்த சீதேவியை ஏன் எட்டி உதைக்க வேண்டும் என்று தனக்குள் யோசித்து தவளையை பின்தொடர்ந்தது. தவளை மகிழ்ச்சியோடு அந்த ராட்டினத்தின் வழியாய் அழைத்து போய் தன்னிடத்தில் இருக்க செய்து கொண்டது. அந்த பாம்பு கங்காதத்தனை துன்புறுத்திய தவளைகளை எல்லாம் தின்று தீர்த்தது. பிறகு கிளத்தவளையை பார்த்து, மித்ரா, உன் சத்துருக்கள் எல்லாம் ஒளிந்தார்களாதலால் எனக்கு ஏதாவது ஆகாரத்திற்கு ஏற்பாடு செய் என்றது.